போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் எங்கள் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் ஆட்டோவில் போயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வண்டியில் போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. கடைசியில் எடுக்கும் போது தான் தெரிஞ்சது பிரேக் வந்து உடஞ்சிருந்தது. அதனால வந்து சரி நாங்கள் ஆட்டோவில் கிளம்பிட்டோம். இங்கே சத்யம் தேட்டர் தான் வந்திருந்தோம். படம் ரோமியோ படம் பார்க்குறதுக்காக. பசங்க போர் அடிக்க சொன்னாங்க. சரி படம் பார்க்கலான்ட்டு போனோம். என் பொண்ணு வந்து எங்கள் ஓரவத்தி கூடயே போயிட்டா வண்டியில். ஸோ நாங்கள் மட்டும் ஆட்டோவில் வந்துட்டோம். நாங்கள் வண்டியில் வந்துட்டுருக்கோன்னு நினச்சிட்டு அவங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள போய் கூப்பிட்டு வரணும். நாங்கள் போயிட்டு படம் பார்த்தீங்கன்னா ஓகே தான், ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். என் பொண்ணு வந்து படம் பார்க்கலாம் வரமாட்டா, அவள் பாப்கார்ன் சாப்பிட மட்டும் தான் வருவாள். அதனால் போய் உள்ளே நுழைஞ்சதுலேருந்தே வந்து எதோ பாப்கார்ன் கேட்டுகிட்டே இருந்தா. நான் இன்டர்வல் வந்த உடனே வாங்கி தர சொன்னேன். ஏன்னா நாங்கள் போகும்பொழுதே வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால் வந்து உள்ளே போயிடலாம், அப்புறம் வந்து கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே போயிட்டோம். அப்புறம் போய் ஆளுக்கு ஒரு பாப்கார்னும் வாங்கிக்கிட்டோம். இவனுக்கு ஒரு பாப்கார்னும் அவளுக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டோம். கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. வேண்டாம் சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன வேணும்? பாப்கார்ன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு பாப்கார்ன். அவங்களுக்கு பாப்கார்னும் எனக்கு ஒரு காஃபியும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அரண்மனை 4ஓட செட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. மண்டோடெலாம் வச்சு இந்த மரம்லாம் வச்சு போட்டிருந்தாங்க. அங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்களும் வந்து நாங்களும் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க நின்று சொல்லிவிட்டு இவங்களும் போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. போலாமா? விழுவ. அப்புறமா அங்கேருந்து எங்கள் வீடு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சரி இதுக்காக எதுக்கு வந்து ஆட்டோ பிடிக்கணும், அப்படியே ஒரு வாக் மாதிரி இருக்குமே சொல்லி நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவை மட்டும் நடந்து போயிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். இவங்களும் வந்து அவங்க எங்கள் ஊர்வத்தி கூட வண்டியிலேயே அனுப்பிச்சிட்டேன். நீ என்ன பண்ண போற? என் கூட நடந்து வீட்டுக்கு போயிடலாமா? ஆட்டோ வந்தால் கால் வலிக்குமா? இல்லை, ஏதாச்சும் ஆட்டோ வந்தால் 500 ரூபாய் கேட்பாங்க. 500 ரூபாய் கேட்பாங்களா? அதுக்கப்புறம் 5 ரூபாய் கேட்பாங்க. அந்த காசுலாம் கேட்பாங்க. அதனால பரவாயில்ல கொடுத்துக்கலாம். வேண்டாம் வேண்டாம், ஜாலியாக நடந்து போறியா? ஆமாம், நடந்தே போக முடியல. செம்ம டிராஃபிக். ஒரு வழியா அந்த டிராஃபிக்லேருந்து வெளியே வந்துட்டேன். அதனால ஜாலியாக இருக்கு. நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு என் ஹஸ்பண்ட் கால் பண்ணார். எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இது மாதிரி நடந்து வந்துட்டுருக்கோன்னு சொன்னேன். வேண்டாம் நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அந்த மெயின் ரோட்லேயே நின்றுட்டோம். நாங்கள் அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தா. அதுவா டாடி வந்துட்டு இருக்காரு நம்மளை பிக்கப் பண்ண. வாலு கொஞ்ச நேரம் இங்கே நில்லுனா ஏன் பின்னாடி போய் நிற்கிற? டாடி வந்து திட்ட போறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலலாம் ஹஸ்பண்ட் வந்துட்டார். அப்புறம் நாங்களும் ஏறி அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.